வீட்டில் பணமூட்டை சிக்கிய விவகாரத்தில் சர்ச்சையில் சிக்கிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். விவரம் என்ன? டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வந்த யஷ்வந்த் வர்மா அங்குள்ள அரசு பங்களாவில் வசித்து வந்தார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த போது வீட்டில் கட்டுக்கட்டாக பண மூட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீதிபதி யஷ்வந்த் மறுத்தார். இது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் அப்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பின்னர் தலைமை நீதிபதி நியமித்த குழு தீவிர விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பித்தது. இதன் அடிப்படையில் பதவி விலகுமாறு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடம் தலைமை நீதிபதி அறிவுறுத்தினார். ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து வர்மாவை பதவி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் தலைமை நீதிபதி கடிதம் அனுப்பினார். இந்த சூழலில் யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய கோரி 146 எம்பிக்கள் கையெழுத்திட்டு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கடிதம் வழங்கினர். இதையடுத்து 3 உறுப்பினர்கள் கொண்ட விசாரணை குழுவை சபாநாயகர் அமைத்தார். அதை ரத்து செய்ய கோரி யஷ்வந்த் வர்மா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இந்நிலையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மிகுந்த மனவேதனையுடன் எந்த கடிதம் மூலம் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியில் இருந்து உடனடியாக விலகும் வகையில் எனது ராஜினாமாவை சமர்ப்பிக்கிறேன். இப்பதவியில் பணியாற்றியது எனக்கு பெருமையாகும் என குடியரசுத் தலைவருக்கு அவர் எழுதியுள்ள ராஜினாமா கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மக்களவை சபாநாயகர் அமைத்த குழு தனது விசாரணையை முடிக்கும் தருவாயில் உள்ள நிலையில் யஷ்வந்த் வர்மா குடியரசுத் தலைவருக்கு ராஜினாமா கடிதம் அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது.